அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாக்கியவானை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்கிற வசனம் 6வது வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து திருவாய் மொழிந்த இந்த மலை பிரசங்கத்தில் 5, 6, 7 அதிகாரங்களில் 5வது அதிகாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் 5, 6 தியானிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரியம் என்னவென்று பாருங்கள். நாம் நீதியின் மேலே பசி தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியை நேசிக்க வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும், நீதியை வாஞ்சிக்க வேண்டும், நீதி செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டும், நீதி செய்ய தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நீதிமானாய் நம்மை மாற்றின இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இலவசமாய் கிருபையினாலே நம்மை ரட்சித்து நம்மை நீதிமானாய் மாற்றினவர். நாம் எப்பொழுதும் நீதியின் மேலே தாகமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நீதியை வாஞ்சித்தாதான், நீதியை விரும்பினாதான் நாம் நீதி செய்ய முடியும். அப்போ நீதிமானாய் ஆக்கின தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நடக்கவும் முடியும். அதைவிட மேலான காரியம், நாம் திருப்தியாக வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பாக்கியவனாய் இருக்க முடியும். அப்போ பசியும் தாகமும் நமக்கு வேண்டும். எதன் மேலே? நீதியின் மேலே. நாம் பசி எடுக்கிற பொழுது சாப்பிடுகிறோம் உணவு சரீரத்தினுடைய பலனுக்காக, சரீரத்திலே உழைப்புக்காக, வேலைக்காக. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கிறோம், நாம் நம்முடைய உடலை சரியான நிலையில், நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பசி தாகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நீதி உள்ளவர்களாய் நடக்க நம்மை அழைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதியை தேவன் விரும்புகிறார். நாம் நீதி செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நம்முடைய நீதிமான்களாய் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே அவர் நாமம் மகிமைப்படுகிறது பாருங்கள். அதனால்தான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் நீதியிலே நடப்பார்கள். ஆகவே அவர்கள் பாக்கியவான்கள். அப்படி அவர்கள் நீதி செய்து அவர்கள் வாழ்வதனாலே, பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் நிறைய பேருக்கு திருப்தி இல்லை. சாப்பாட்டு மேலே வாஞ்சி உள்ளவர்களுக்கு, சம்பாதிக்கிறதுல வாஞ்சி உள்ளவர்கள் சம்பாதிக்க இன்னும் 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 என்று பார்க்கிறார்கள், திருப்தி இல்லை. போதும் என்கிற மனது கிடையாது. வேண்டும் வேண்டும் என்று அலைகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? நீதியின் மேலே பசித்தாகம் இல்லை. ஆனால் நீதியின் மேலே பசித்தாகம் இருந்தால் நிச்சயமாகவே நாம் திருப்தியாக இருப்போம். போதும் என்று நாம் நினைப்போம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், மட்டும் நடத்திருக்கிறார், ஆயுஷ்நாளை பெருக பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி, ஐ வில் சாட்டிஸ்ஃபை வித் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் மீ. இன்று வரை நான் உயிர் வாழ்கிறது அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. கிருபையினாலே என்னை ரட்சித்துக் கொண்டார், கிருபையினாலே சபையில் கொண்டு வைத்திருக்கிறார், கிருபையினாலே ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், கிருபையினாலே நடத்துகிறார், ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நீங்கள் நீதியை வாஞ்சியுங்கள், நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்களாக இருங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடி நீதியை நடங்கள், நீதியின் பாதையிலே நடங்கள், நீதியை செய்யுங்கள். நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நீங்கள் திருப்தி உள்ளவர்களாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது நாங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை உணர்த்தினீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழும் நாளெல்லாம் சுவாமி, நீர் எங்களை இலவசமாய் கிருபையினாலே ரட்சித்துக் கொண்டு எங்களை நீதிமானாய் மாற்றி எடுக்கிறதை உணர்ந்தவர்களாக, நீர் எங்களை நீதிமானாய் மாற்றினபடினாலே என்றென்றைக்கு நீதியின் பாதையை நடந்து நீதி செய்வர்களாய் நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இதன் மூலமாக நாங்கள் பாக்கியவரை ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியோடு வாழ எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.